ஆதி வந்திருக்கானா? ஆ, இல்ல சார், நான் தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க ஆதி சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? இது கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? இது என்ன கேள்வி? ஆமா, நானும் ஆதியும் ஸ்கூல்ல இருந்து ஒன்னாதான் படிச்சோம். இடையில கொஞ்ச நாள் போலீஸ் ட்ரைனிங் அது இதுன்னு நான் போனதுனால கொஞ்சம் டச் இல்லாம போயிடுச்சு. ஆதி நானும் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, இதெல்லாம் எது கேக்குறீங்க? காரணம் இருக்கு சார். உங்க ஃப்ரெண்டு ஆதி நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க. துரைக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால ஆதி சார் உயிருக்கு பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எதனால? எப்படி சொல்றீங்க? நிறைய காரணம் இருக்கு சார். துரை அன்னைக்கு போன்ல யாரோ ஒரு லேடி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருந்தான். அவன் பேசுறத வச்சு பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. துரை மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் தப்பிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்காம டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்கல சார். துரைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார். நீங்க அதை பண்ணா கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஐடியான்னு சொல்லுங்க. லாக்அப்ல இருக்கிற துரைய நீங்க தப்பிக்க விடணும். வாட்? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சதா பேசுறீங்களா? இவன் பண்ண காரியத்துக்கு இவனை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில போடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா இவனை தப்பிக்க விடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துரைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு லேடி தான். முதல்ல அந்த லேடியை கண்டுபிடிக்கணும். இப்ப அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாதான் ஆதி சார் சேஃபா இருக்க முடியும். புரியுது. உங்க பிளான் என்ன? முதல்ல துரைய லாக்அப்ல இருந்து தப்பிக்க விடணும் சார். அவன் ஸ்டேஷனை விட்டு கிளம்பின அடுத்த நிமிஷம் அவன் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் யார மீட் பண்றான்னு தெரிஞ்சா இந்த விஷயத்துல அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கறத கண்டுபிடிச்சிடலாம் சார். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா துரை சாதாரணமான ஆளா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவனை வெளியே விட்டா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உள்குத்து இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி அலர்ட் ஆயிடுவானே. அப்படியும் நடக்கலாம் சார். அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நாமளே ரவுடிங்ல செட் பண்ணி துரைய ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணிட்டா அவன் அந்த லேடி தான் இத பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு சந்தேகப்பட மாட்டான். ரொம்ப கேஷுவலா அவங்கள போய் மீட் பண்றதுக்காக போவான்.